கந்தநாதன் என்ற அரசன் சந்திரபுரி என்னும் நகரத்தை ஆட்சி செலுத்தினான். அவனுக்கு 120 மனைவியர் இருந்தனர். மனைவியர் ஒருவருக்கு கூட பல ஆண்டுகள் வரை குழந்தைகளே பிறக்கவில்லை. குழந்தை பேற்றை கருதி அரசன் பல தவங்களை மேற்கொண்டான். அவனுடைய தவத்தின் பயனாக மூத்த மனைவிக்கு மட்டும் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தைக்கு காந்தரூபன் என்ற பெயர் சூட்டினர். அவனுடைய 16 வயதில் சகல கலைகளையும் காந்தரூபன் கற்றுத் தேர்ந்தான். காந்தரூபன் மனம் செய்து கொள்ளக்கூடிய பருவத்தை எய்தினான். அவனுடைய அழகுக்கும் திறமைக்கும் தகுந்த பெண் அந்த நாட்டிலே கிடைக்கவில்லை. அரசன் காந்தநாதன் அமைச்சனை அழைத்து இளவரசன் காந்தரூபனுக்கு வெளிநாடுகளுக்குச் சென்று தகுந்த பெண் பார்த்து வருமாறு சொன்னான். காந்தரூபனின் ஓவியம் ஒன்றை வரைந்து எடுத்துக்கொண்டு அமைச்சன் புறப்பட்டான். அவன் பல நாடுகளை சுற்றி பார்த்தான். ஆனால் தகுந்த பெண் எங்குமே காணப்படவில்லை. அமைச்சன் அலைந்து தேடி மிகவும் சிரமப்பட்டு விட்டான். கடைசியாக தந்திபுரம் என்ற நகரத்தை அடைந்தான். அங்கே ஒரு பூஞ்சோலையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டான். இது இவ்வாறு இருக்கும் பொழுது மகேந்திரநாதன் என்ற அரசன் மகேந்திரபுரியை ஆட்சி செலுத்தினான். அவனுக்கு 21 மனைவியர் இருந்தனர். அவர்களுள் ஒருத்திக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதற்கு காந்தரூபி என்ற பெயர் இட்டனர். காந்தரூபி வளர்ந்து மணப்பருவத்தை அடைந்து விட்டாள். அவளுக்கு தகுந்த மணமகன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அரசன் மகேந்திரநாதன் தன் அமைச்சனை அழைத்து அரசகுமாரிக்கு ஏற்ற மணமகனை தேடி வரும்படி கூறினான். காந்தரூபியின் ஓவியத்தை வரையச் செய்து அதை எடுத்துக்கொண்டு அமைச்சனும் புறப்பட்டு பல நாடுகளுக்கு சென்று அலைந்து தேடியும் தகுந்த மணமகன் கிடைக்காமல் மிகுந்த சிரமத்தோடு கடைசியாக தந்திபுரம் வந்து அதே பூஞ்சோலையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். அமைச்சர்கள் இருவரும் சந்தித்தனர். தாங்கள் அலைந்து தேடிக்கொண்டிருக்கும் விவரத்தை பரிமாறிக்கொண்டனர். இருவரும் கொண்டு வந்திருந்த ஓவியங்களை வைத்து பார்த்தனர். இரண்டும் மிகவும் பொருத்தமாயிருந்தன. உடனே அமைச்சர்கள் இருவரும் உருவச் சித்திரங்களை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி எடுத்துக்கொண்டு தங்கள் அரசனிடம் காண்பிப்பதற்காக புறப்பட்டு சென்றனர். அமைச்சர்கள் அவரவர் அரசனிடம் உருவச் சித்திரத்தை காண்பித்தனர். அரசகுமாரனுக்கு ஏற்ற அரசகுமாரி, அரசகுமாரிக்கு ஏற்ற அரசகுமாரன் என்று இரண்டும் பொருத்தமாக அமைந்திருந்ததால் 2 அரச குடும்பத்தினரும் சந்தித்து பேச தீர்மானித்தனர். திருமணத்துக்கு நாள் குறிப்பிடப்பட்டது. அரசன் கந்தநாதன், அரசகுமாரன் மற்றும் பரிவாரங்கள் சூழ அனைவரும் மகேந்திரபுரிக்கு வந்து சேர்ந்தனர். குறிப்பிட்ட நல்ல நாளில் காந்தரூபனுக்கும் காந்தரூபிக்கும் திருமணம் மிகவும் சிறப்பாக நிகழ்ந்தது. கந்தநாதன் மகளையும் மருமகனையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சந்திரபுரி நகரத்துக்கு வந்து சேர்ந்தான். பல நாடுகளிலிருந்தும் பெருவாரியான மக்கள் சந்திரபுரிக்கு வந்து அழகுமிக்க மணமக்களை கண்டுகளித்து சென்றனர். அதை கண்ட கந்தநாதன் மகனுக்கும் மகளுக்கும் கண்ணேறு உண்டாகும் என்று நினைத்தான். அதனால் அவர்கள் யார் கண்ணிலும் படாமல் இருக்கும்படி தனியாக 7 அடுக்கு மாளிகை ஒன்று கட்டச் சொல்லி இருவரையும் அதில் வாழும்படி ஏற்பாடு செய்தான். 7 தெய்வ கன்னியர் ஒரு நாள் இரவு சந்திரபுரி பக்கமாக வந்தார்கள். அங்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள 7 அடுக்கு மாளிகையை பார்த்து வியப்படைந்து அதனுள் நுழைந்தனர். அங்கே காந்தரூபனும் காந்தரூபியும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தனர். காந்தரூபனுடைய அழகு அவர்களை மயங்க வைத்தது. உடனே அவனை தூக்கிக் கொண்டு தெய்வலோகம் சென்று விட்டனர். இந்த செய்தி எதுவும் தெரியாமல் காந்தரூபி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். இத்துடன் கதையை நிறுத்திவிட்டு திரைசீலை, எனக்கு தெரிந்த கதை இவ்வளவுதான், இனிமேல் இந்த கதையின் முடிவு இங்குள்ள சரவிளக்குக்கு தெரியும் என்று கூறி சரவிளக்கினுள் வேதாளம் புகுந்து கொண்டது. சரவிளக்கை பார்த்து மீதி கதையை கூறும்படி கேட்டுக்கொண்டான் விக்ரமாதித்தன். சரவிளக்கு தனக்கு தெரிந்த கதையை சொல்லத் தொடங்கியது. அடுத்த கதையில் சந்திப்போம்.